ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணி டார்கெட் அடித்த சார்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். NZD JPY சரிங்களா, இதுதான். இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். எல்லாமே 1 வீக் இன்டர்வல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மேலே இங்கே பட்டு திரும்பும் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து சார்ட் எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் மேலே வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஜோனில் வந்து மிட்டிகேட் ஆகி தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே இது பண்ணி மேலே போகும் அப்படின்னு இங்கே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ட்ரேட் எடுக்கிறோம்னா இது வந்து நம்ம ப்ரோ ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எது சேஃப் ஜோன் அப்படின்னா ப்ரோ ட்ரெண்டு தான் சேஃப் ஜோன் சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் டைமில் தான் வந்து நடந்திருக்கு சரிங்களா. நியூஸ் டைமில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எகைன் ஒரு தடவை வந்து சொல்லிடுறோம். நியூஸ் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறமே என்ட்ரி பாருங்க சரிங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து வந்துருச்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து மாற்றுங்க சரிங்களா. 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றிட்டு இங்கே எது வந்து உங்களுக்கு சிஹெச் பாயிண்ட்டாக தெரியுது அப்படின்றத பாருங்கள் சரிங்களா. இதுதான் வந்து சிஹெச் பாயிண்ட். அதை வந்து இம்பல்ஸாக மார்க்கெட் உடைக்குதா அப்படின்றத பாருங்கள். இம்பல்ஸாக மார்க்கெட் உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து நியூஸ் டைமில் வந்ததுனால இது வந்து அன்கால்குலேட்டரில் நீங்கள் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து கால்குலேஷன் எதுனா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக வருது, இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்குது, இங்கே மறுபடியும் ஸ்பீடப் ஆகுது. இது வந்து நல்லா இம்பல்ஸாக உடைக்குது அப்படின்னு நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஆர்டர் பிளாக் இதுக்கு வரலாம் சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு எது ஆர்டர் பிளாக்னா இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் நம்மளுடைய பிளான் என்னென்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது. இது SMCயில் வந்து எடுக்கிறோம் சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா லிக்விடிட்டிலாம் இது பண்ணிட்டு நேராக மார்க்கெட் வந்து கீழே வருது சரிங்களா. க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எடுக்குது. ஸோ நம்மளுடைய டார்கெட் பார்த்தோம்னா இது, அதே மாதிரி எபோ டார்கெட் பார்த்தோம்னா மேலே இருக்கிறது தான். பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே மார்க்கெட் மிட்டிகேட் ஆகி தான் கீழே இறங்குது. ஸோ இங்கே ஏதாவது மிட்டிகேட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ வந்து டார்கெட் வந்து கொஞ்சம் ஒரு லிக்விடிட்டி இருக்கிற ஒரு பிளேஸில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. இது நார்மலாக வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்மளை எப்படி ஹண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கும். இங்கே டபுள் டாப் லிக்விடிட்டி இருக்குன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மார்க்கெட் வராமல் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா SL ஹிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம TP1 வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கே டார்கெட் 1 வந்து எடுத்துகிட்டு டார்கெட் 2 வந்து கொஞ்சம் பிஃபோராக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக நம்ம எங்கே போடுறோமோ அந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் வந்து நீட்டாக வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் அகெயின் வந்து கீழே வரதான் செய்யுது. ஏன்னா கீழே இப்போ இருக்கிற லிக்விடிட்டிஸை மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணோம் சரிங்களா. நம்மளுடைய டார்கெட் வந்து ஓவர் ஆகிடுச்சு, நமக்கு இங்கேயே வந்து TP வந்து ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம எங்கே கெஸ் பண்ணோமோ அங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து போகும் சரிங்களா. இப்போ வந்து இது ப்ரெசன்ட் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து இது பண்ணுறோமோ அங்கே தான் வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு நம்ம செக்யூர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே ஒரு TP வந்து எடுக்கிறது நல்லா தான் இருக்கும் சரிங்களா. ஃபுல் டார்கெட் போகணுன்னா அந்தளவு பவர் இருக்குது, இல்லை அந்தளவு வந்து ஒரு பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீட்டாக வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் டார்கெட் வரைக்கும் தாராளமாக விடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சேஃபர் சைடு வந்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. RR அப்படின்றது பார்த்திங்கன்னா 1:2.9 வந்து நான் ஃபுல்லாக கீழே வச்சுருக்கேன். பட் வந்து அது வரைக்கும் மார்க்கெட் போகல. இங்கே வரைக்கும் வச்சோம்னா ஒரு 1:9. பட் RR விட உங்களுக்கு வின்னிங் ரேட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்டாக வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.